வணக்கம், நான் உங்கள் மோகனா. 8/8/2025 தினத்தந்தி. வாங்க செய்திக்குள்ள போகலாம். கதை கேட்போம். ஓர் அழகிய கிராமத்தில் சுட்டியான குட்டி குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது எப்போதும் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். ஆனால் அந்த குரங்குக்கு மற்ற குரங்குகளைப் போல் நீண்ட தூரம் தாவ முடியவில்லையே என்ற கவலை இருந்தது. அதனால் தன் நண்பர்களோடு பேசும்போது அவர்கள் கிண்டல் செய்வதை எண்ணி மனம் வருந்தியது. ஒரு நாள், நான் இப்படி அதிக தூரம் தாவப் போகிறேன் என்று சிந்தித்து கொண்டது. இதற்கான தீர்வை கண்டு பிடிக்க நண்பர்கள் எல்லோரையும் அழைத்து அவர்கள் எவ்வாறு வெற்றி பெற்றனர் என்று ஆலோசனை கேட்டது. ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை. மற்ற குரங்குகள் எல்லாம் குட்டி குரங்கை பார்த்து ஏளனம் செய்து சிரித்தன. அந்த நேரத்தில் நடந்த எல்லாவற்றையும் மரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த கிளி வேகமாக பறந்து வந்து, எப்போது நீ முடிவுகளை எடுக்கிறாய்? அவை சில நேரம் தாவும் போது, அது சில நேரம் தவறாகும் போது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள். தவறை திருத்திக் கொண்டு மீண்டும் முயற்சி செய் என்று நம்பிக்கை ஊட்டியது. படத்துல இருக்கு பாருங்க. கிளியின் வார்த்தைகளை மனதில் வைத்துக்கொண்டு குரங்கு தான் செய்த தவறுகளை நினைத்து பார்த்து அவை மீண்டும் நடக்காத முறையில் செயல் திட்டம் தீட்டியது. மீண்டும் பயணத்தை தொடங்கியது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் ஒரு பெரிய மரத்தின் மேல் தாவியது. சாதனை செய்த மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அதனுடன் புதிய அனுபவங்களையும் கற்றுக்கொண்டது. தான் மனதில் இருந்த தன்னம்பிக்கையை எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றியை பெற செய்தது என்பதை இந்த குரங்கு புரிந்து கொண்டது. தனிமையில் இருந்தாலும் பலர் நம்மை விமர்சித்தாலும் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு சில மனிதர்களின் வார்த்தைகளை உற்சாகமாக எடுத்துக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த குட்டி குரங்கு நமக்கு கற்றுத்தருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நான் உங்கள் மோகனா.